வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டிற்கு 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். நாளை மைசூரில் உள்ள அகில இந்திய பேச்சு மற்றும் கேட்டல் நிறுவனத்தின் வைர விழா கொண்டாட்டங்களில் அவர் கலந்து கொள்கிறார். நாளை மறுதினம் சென்னையில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியின் 120வது நிறுவன தினத்திலும் தொடர்ந்து திருவாரூரில் நடைபெறும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வளர்ந்த இந்தியா என்ற குறிக்கோளுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். அவர் இன்று 125வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். பரிசுகள், உடைகள், அலங்கார பொருட்கள் போன்றவை இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் தியான்ஜினில் இன்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலத்தீவு, கஜகஸ்தான், பெலாரஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை ஜம்முவுக்கு செல்ல உள்ளார். அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியே ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூற உள்ளார். சென்னையில் நேற்று ஏற்பட்ட மேக வெடிப்பு சம்பவத்தை கருத்தில் கொண்டு அனைத்து துறைகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.